பன்னீரில் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு போகலாம். ஹைட்ராபாடி க்ரீன் பன்னீர் சப்பாத்தி, பூரி, ஃபுல்காஸ் எல்லாத்துக்கூடயும் அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் 2 ரஃபாக சாப் பண்ண ஆனியன், 4 பச்சை மிளகா, 10 முந்திரி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து மைய அரைச்சிடுங்க. இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஆல் ஸ்பைசஸ், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், நம்ம அரைச்ச அந்த விழுது 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகா பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம், 1 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண பன்னீர், கொத்தமல்லி கீரை போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான ஹைட்ராபாடி க்ரீன் பன்னீர் ரெடி. கண்டிப்பாக ட்ரை